சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உங்கள் விடாமுயற்சியால். அறிஞர் பெருமக்களின் இந்த அருமையான வார்த்தைகளின் வழியில் இன்று கல்வி பணியில் திருவெற்றியூரில் வெற்றி நடைபோடும் ஒரு சிறந்த பள்ளிதான் ஆர்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியானது 2013ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் நாள் புனித நார்பர்ட் சபை அருள் தந்தையர்களான ஆரோக்கிய சுவாமி ஓப்ரேம் மற்றும் அருள் ரெட்டின்ராஜ் ஓப்ரேம் ஆகியோரின் இடைவிடாத முயற்சியின் பயனாகவும் சுற்று வட்டார மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் LKG முதல் 3ஆம் வகுப்பு வரை 5 ஏக்கரில் சிறிய கட்டடத்தில் 6 வகுப்பறைகளுடன் தொடங்கப்பட்டது. தற்போது இப்பள்ளியானது ஆர்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எனும் பெயரில் தரம் உயர்த்தப்பட்டு 30 வகுப்பறைகளுடன் கூடிய 3 பெரிய கட்டடங்களுடன் செயல்பட்டு வருகிறது. இக்கட்டடங்களை திறக்க உதவிய நார்பர்ட் சபையின் அருள் தந்தையர்களுக்கு இப்பள்ளி என்றென்றும் நன்றிகளை சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆர்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தொடங்கிய முதலாம் கல்வியாண்டில் 204 மாணவர்களை கொண்டு 7 ஆசிரியர்களுடன் மிகச்சிறப்பாக பணியாற்றியது. இப்பள்ளியின் தாளாளராக அருள் தந்தை கே ஆரோக்கிய சுவாமி ஓப்ரேம் அவர்களும் பள்ளியின் முதல்வராக அருள் தந்தை அருள் ரெட்டின்ராஜ் ஓப்ரேம் அவர்களும் இணைந்து சிறப்புற பள்ளியை நடத்தி வந்தனர். 2ஆம் கல்வியாண்டில் 304 மாணவர்களுடன் 12 ஆசிரியர்கள், 3ஆம் கல்வியாண்டில் 386 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள், 4ஆம் கல்வியாண்டில் 485 மாணவர்கள், 16 ஆசிரியர்கள் என இப்பள்ளி வளர்ச்சிகளை கண்டது. இப்பள்ளியின் தாளாளராக அருள் தந்தை செங்கோல் ஆரோக்கியதாஸ் ஓப்ரேம் அவர்களும் முதல்வராக அருள் தந்தை அருள் ரெட்டின்ராஜ் ஓப்ரேம் அவர்களும் சிறப்பாக இப்பள்ளியை வழிநடத்தி வந்தனர். 5ஆம் கல்வியாண்டில் 586 மாணவர்கள், 24 ஆசிரியர்கள், 6ஆம் கல்வியாண்டில் 624 மாணவர்கள், 25 ஆசிரியர்கள் என இப்பள்ளி மேலும் வளர்ச்சிகளை கண்டது. அக்கல்வியாண்டில் அருள் தந்தை அருள் ரெட்டின்ராஜ் ஓப்ரேம் அவர்கள் தாளாளராகவும் அருள் சகோதரி சுதாமேரி அவர்கள் முதல்வராகவும் இணைந்து செயல்பட்டு ஆர்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை பல்வேறு வகையிலும் சிறப்பாக வழிநடத்தினர். 7ஆம் கல்வியாண்டில் புதிய தாளாளராக அருள் தந்தை பவுல்ராஜ் ஓப்ரேம் அவர்களும் மற்றும் புதிய முதல்வராக அருள் சகோதரி ஸ்டெல்லா மேரி அவர்களும் பொறுப்பேற்று இப்பள்ளியை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் திருக்குறளுக்கு இணங்க வழிநடத்த தொடங்கினர். இந்த 7ஆம் கல்வியாண்டில் 651 மாணவர்கள், 25 ஆசிரியர்கள் என இப்பள்ளி சிறப்பாக செயல்பட்டது. அக்கல்வியாண்டின் இறுதியில் உலகத்தையே உருக்குலைக்கும் வகையில் கொரோனா தொற்று கடுமையாக உயர்ந்ததால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாக பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 651 575 கணிசமாக குறைந்தது. ஆனாலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்தியா முழுவதும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்ட பொழுது இந்த திருவெற்றியூர் ஆர்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டு கற்றல் கற்பித்தல் தொடர்ந்து நடைபெற்றது. 8ஆம் கல்வியாண்டில் 575 மாணவர்களையும் 14 ஆசிரியர்களையும் கொண்டு இப்பள்ளி சிறப்பாக செயல்பட்டது. 9ஆம் கல்வியாண்டில் கொரோனா காலகட்டத்தில் 416 மாணவர்கள், 23 ஆசிரியர்களை கொண்டு நவம்பர் 1ஆம் தேதி 2021 முழு நேர வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றன. இவ்வாண்டில் இப்பள்ளியின் தாளாளர் அருள் தந்தை பவுல்ராஜ் ஓப்ரேம் அவர்கள், முதல்வர் அருள் சகோதரி ஸ்டெல்லா மேரி அவர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களின் ஒத்துழைப்பில் ஏறத்தாழ 2 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வியை மீண்டும் அந்த பழமை நலம் புகுத்திட வேண்டும் என்ற கவிதை வரிகளுக்கு ஏற்ப கற்பித்தலில்
புதிய புத்திகள் கொண்டு வரப்பட்டன. 10ஆம் கல்வியாண்டில் 639 மாணவர்கள் 32 ஆசிரியர்களைக் கொண்டு இப்பள்ளி சிறப்புற செயல்பட்டது. கொரோனா பரவலின் காரணமாக குறைந்து போன மாணவர்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தும் நோக்கத்தோடு பள்ளி நிர்வாகம் எடுத்த முயற்சியின் பலனாக மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்தது. தற்போதைய நடப்பு கல்வியாண்டில் 763 மாணவர்கள் 37 ஆசிரியர்கள் என இப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இறைவனை வணங்கி இன்றைய நாளை இனிதே தொடங்குவோம் என்ற வரிகளுக்கு இணங்க இப்பள்ளியில் ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்களுக்கும் பின்பு மாணவர்களுக்கும் இறை வழிபாட்டு கூட்டம் நடத்தப்படுகின்றது. கற்போம் கற்பிப்போம் என்ற வரிகளுக்கு ஏற்ப இப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வி கொடுக்கப்பட்டு வருகின்றது. 2021-2022 கல்வியாண்டில் இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 29 பேர் முதன் முறையாக அரசு பொதுத் தேர்வு எழுதினர். அதில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றனர் என்பது இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் ஒன்றாகும். இதில் எஸ் அக்ஷரா என்ற மாணவி 500க்கு 482 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், எம் பூங்கோதை என்ற மாணவி 500க்கு 477 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், எம் அக்ஷயா என்ற மாணவி 500க்கு 473 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். சிவகங்கை மறைமாவட்டம் மற்றும் திருவாடானை வட்டார கல்வியளவில் புதுமையாக தொழில்விட்ட நமது பள்ளி 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்றது என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். பெற்றோர்களின் வேண்டுகோளின்படியும் மாணவர்களின் நலன் கருதியும் 2021-2022 கல்வியாண்டில் 14 மாணவ மாணவிகளை கொண்டு முதன் முறையாக இப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு தொடங்கப்பட்டது. இப்பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 14 பேர் அரசு பொதுத் தேர்வு எழுதினர். அதில் 14 மாணவர்களும் 100% தேர்ச்சியடைந்தனர். இதில் வி தேவ் ஆனந்த் என்ற மாணவன் 600க்கு 507 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், எம் சௌந்தர்யா என்ற மாணவி 600க்கு 484 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், கே ஹரிணி என்ற மாணவி 600க்கு 483 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றனர். 2022-2023 கல்வியாண்டில் இப்பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 30 பேர் அரசு பொதுத் தேர்வு எழுதினர். அதில் 30 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றனர். எஸ் சூர்யா என்ற மாணவன் 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், என் ஜெயபாரதி என்ற மாணவி 500க்கு 478 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், கபிஷா என்ற மாணவி 500க்கு 473 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 33 மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வு எழுதி 100% தேர்ச்சியை அடைந்தனர். அதில் எஸ் அக்ஷரா என்ற மாணவி 600க்கு 546 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், எஸ் ராஜா என்ற மாணவன் 600க்கு 529 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், எம் பூங்கோதை என்ற மாணவி 600க்கு 511 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 12ஆம் வகுப்பில் 14 மாணவர்கள் அரசு பொதுத் தேர்விற்கு தகுதி பெற்று தேர்வு எழுதி 14 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இதில் கே ஹரிணி என்ற மாணவி 600க்கு 543 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், வி தேவானந்த் என்ற மாணவன் 600க்கு 533 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், பி ராசிபிரியா என்ற மாணவி 600க்கு 526 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றனர். கடந்த 3 ஆண்டு காலமாக 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் இப்பள்ளியின் மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சியை பெற்று வட்டார அளவில் முதலிடம் பெற்றனர் என்பது இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் மிகப்பெரிய சிறப்பாகும். இப்பள்ளியின் மாணவர்களின் கையெழுத்து திறனை மேம்படுத்துவதற்காக தமிழ் மற்றும் ஆங்கில கையெழுத்து பயிற்சியானது 2022 ஜூன் 16 முதல் 2022 ஜூன் 30 வரை
அகாடமி ஆஃப் காலியோகிராஃபி நிறுவனத்தை சேர்ந்த திரு விக்டர் அவர்களால் இக்கையெழுத்து பயிற்சியானது சிறப்பாக நடத்தப்பட்டது. 2023-2024 கல்வியாண்டில் இப்பள்ளியின் மாணவர்கள் ஆங்கிலத்தில் திறம்பட மற்றும் சரளமாக பேசிட வேண்டும் என்பதற்காக திருச்சியில் உள்ள வின்னர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் என்ற நிறுவனத்திலிருந்து ஒரு திறமையான பயிற்சியாளரை நியமித்து ஆங்கில பேச்சு பயிற்சியானது மாணவிகளுக்கு நடத்தப்பட்டு வருகின்றது. ஆர்சி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தொடங்கிய நாள் முதல் தற்போது வரை முறையான ஆசிரியரை கொண்டு தரமான முறையில் ஸ்போக்கன் ஹிந்தி முறையாக நடத்தப்பட்டு வருகின்றது. பள்ளியின் மாணவிகள் பல்வேறு பள்ளிகளில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி மற்றும் நடன போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை பெற்று சான்றிதழ்களை பெற்று வந்தனர் என்பது மேலும் இப்பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதாகும். இது மட்டுமின்றி பள்ளி மாணவிகளுக்கான கட்டுரை போட்டி தபால் துறை அலுவலர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டது. நடப்பு ஆண்டிலிருந்து JRC, NGC, என்விரான்மெண்ட் கிளப் மற்றும் ஸ்கவுட் போன்ற பல்வேறு குழுக்கள் செயல்பட்டு இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகின்றன. இப்பள்ளியில் முதன்முறையாக சிறப்பு கலை பயிற்சிகளான சிலம்பம், கராத்தே, அபாக்கஸ், யோகா, ஸ்கேட்டிங் மற்றும் பரதம் ஆகிய சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இத்தகைய சிறப்பு கலைகளுடன் வில்வித்தை, ஜிம்னாஸ்டிக் ஆகிய புதிய கலைகளும் இக்கல்வியாண்டில் நடத்தப்பட்டு வருகின்றது. இக்கலைகளில் இப்பள்ளியின் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிக்கொணர சேலம், பரமக்குடி மற்றும் RS மங்கலம் ஆகிய பல்வேறு இடங்களில் 158 மாணவர்கள் கராத்தே போட்டியிலும், 11 மாணவர்கள் ஸ்கேட்டிங் போட்டியிலும், 2 மாணவிகள் யோகாவிலும் மற்றும் கீழக்கரை, ராமநாதபுரம் போன்ற இடங்களில் 60 மாணவிகள் அபாக்கஸ் போட்டியிலும் பங்கேற்று பரிசுகள், நினைவு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை பெற்று வந்தது பெருமைக்குரிய ஒன்றாகும். சித்தார் கோட்டையில் நடைபெற்ற பரதம் போட்டியில் இப்பள்ளியின் மாணவிகள் அமிர்தா மற்றும் கிருஷ்ணதேவி ஆகிய இருவரும் பங்கேற்று 3ஆம் இடத்தை பிடித்து இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 2023 நவம்பர் 24 அன்று ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சிறப்பு கலைகளுள் ஒன்றான ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கு இப்பள்ளியிலிருந்து 12 மாணவர்கள் சென்றனர். அதில் 10 மாணவிகள் மாநில அளவில் நடைபெற இருக்கும் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது இப்பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகும். விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்கள் பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று போட்டிகளில் வென்று பரிசுகளையும் பெற்று வந்துள்ளனர். இப்பள்ளியிலிருந்து 14 மாணவர்கள் எரிபந்து போட்டிக்கும், 8 மாணவர்கள் சதுரங்க போட்டிக்கும் சென்று பரிசுகள் பலவற்றை பெற்று வந்திருக்கின்றனர். மேலும் இப்பள்ளியின் மாணவர்கள் அத்லெட்ஸ், ஷாட்புட், 3000 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஆகிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு சென்று முதலிடம், 3ஆம் இடம், 4ஆம் இடங்களை பெற்று வந்துள்ளனர் என்பது இப்பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதாகும். மேலும் இப்பள்ளியில் நடைபெற்ற ஜோனல் லெவல் விளையாட்டுப் போட்டிகளில் இப்பள்ளியின் மாணவர்களே அனைத்து போட்டிகளிலும் வென்று முதலிடத்தை பிடித்தனர் என்பதும் மிகுந்த சிறப்புக்குரியதாகும். மேலும் இப்பள்ளி மாணவர்கள் 12 பேர் தொண்டியில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியிலும் மற்றும் 10 பேர் பேட்மிண்டன் போட்டியிலும் கலந்து கொண்டு 3ஆம் இடத்தை பெற்றனர். ராமநாதபுரத்தில் மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் இப்பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவன் T. கௌதம் மும்முறை தாண்டுதல் போட்டியில் 4ஆம் இடத்தையும், இப்பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி K. சஹானா குண்டு எறிதல் போட்டியில் 4ஆம் இடத்தையும் பெற்றது இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் ஒன்றாகும். மாவட்ட அளவில் சித்தார் கோட்டையில் நடைபெற்ற 18 வயதிற்கு உட்பட்ட 16வது கூடைப்பந்து போட்டியில் இப்பள்ளியின் மாணவர்கள் 12 பேர் கலந்து கொண்டு முதலிடத்தை பெற்றனர். மேலும் 14 மற்றும் 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கூடைப்பந்து போட்டியில் 11 பேர் கலந்து கொண்டு 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். ராமநாதபுரத்தில் கூடைப்பந்து சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்றது. இப்போட்டிகளில் இப்பள்ளியின் மாணவர்கள் போட்டியிட்டு முதலிடத்தை பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். ஆசிரிய பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற கூற்றிற்கு இணங்க இப்பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் முழு முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர்.
கொரோனா காலகட்டத்திலும் கூட மாணவர்களின் கற்றலை மனதில் கொண்டு இப்பள்ளியின் ஆசிரியர்கள் பாதி சம்பளத்திற்கு தங்கள் பணியை பயனுறும் வகையில் பணியாற்றினர். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு புதிதாக தொடர்ந்த நிலையிலும் ஆசிரியர்கள் தங்களை கற்பித்தலில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு 100% தேர்ச்சியை கொடுத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். கல்வியின் தரத்தை மென்மேலும் உயர்த்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்தது. கிராமப்புறத்தில் சிறிய அளவில் தொடங்கிய இப்பள்ளி அதிவேக வளர்ச்சியடைய காரணமான ஆசிரியர்களின் பங்கு பாராட்டுதலுக்கு உரியதாகும். கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதில் சிறப்பு விருந்தினராக வேர்ல்டு விஷன் நிறுவனத்தின் திட்ட அலுவலர் திரு சந்திரா எபினேசர் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்டின் உறுப்பினர்கள், மேலும் இப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு மணிகண்டன் ஆகியோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். வேர்ல்டு விஷன் நிறுவனம் சார்பாக மாணவர்களுக்கான முகக்கவசம் மற்றும் சானிடைசர் வழங்கப்பட்டது. மண்ணின் மகத்துவத்தை மரங்கள் அறியும், மரங்களின் மகத்துவத்தை மாணவர்கள் அறிய வேண்டும் என்ற கூற்றுப்படி அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் மூலமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இப்பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவ மாணவியர் தங்களது திறமைகளை புதுமை முறையில் வெளிப்படுத்தும் வகையில் கலர்ஸ் விழா, பலூன் விழா, சாக்லேட் விழா, பழங்கள் விழா, உணவு விழா மற்றும் பூக்கள் விழா போன்ற பல்வேறு விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்றனர். இப்பள்ளியில் பொங்கல் விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக LIC நிறுவனத்தைச் சேர்ந்த முதுநிலை கிளை மேலாளர் எஸ் அருளானந்தன், கிளை மேலாளர் பாலமுருகன், வளர்ச்சி அலுவலர் சங்கிலி நாயகம் மற்றும் முதன்மை ஆயுள் காப்பீட்டு ஆலோசகர் அந்தோணிசாமி ஆகியோர் பங்கேற்றனர். இவ்விழாவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் 100% பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவ மாணவிகளுக்கும் ஒழுக்கத்தில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கும் கேடயம் மற்றும் பதக்கங்கள் LIC அலுவலர்களால் வழங்கப்பட்டன. ஆசி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியரின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தூய்மையான குடிநீர் வசதி செய்து தரப்பட்டு வருகின்றது. மாணவ மாணவியரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக கை கழுவும் இடவசதி செய்து தரப்பட்டு மாணவ மாணவிகளால் சிரமமின்றி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் தற்போது 20 நவீன கழிப்பறைகள் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்காக பயனுள்ள வகையில் கணினி ஆய்வகம், இயற்பியல் ஆய்வகம், வேதியியல் ஆய்வகம் மற்றும் உயிரியல் ஆய்வகம் போன்ற பல்வேறு ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. பள்ளியின் தொடக்க காலத்தில் 2 பள்ளி வாகனங்களுடன் தொடங்கிய இப்பள்ளி தற்போது 8 பள்ளி வாகனங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். RC மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவு தேடலை நிறைவு செய்யும் வகையில் நூலகம் மாணவர்களால் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. கடுக்கலூரைச் சேர்ந்த திரு ஜெயபால் அவர்கள் இப்பள்ளியில் பயின்ற அருள் பிரீத்தி என்ற மாணவிக்கு ரூபாய் 8000 வழங்கி அந்த மாணவியின் கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்தார். இப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரான திரு மணிகண்டன் அவர்கள் கடந்த கல்வியாண்டில் தமது மகளின் பெயரில் இப்பள்ளியின் நூலகத்திற்கு புத்தகங்கள் வாங்கிட ரூபாய் 10,000 கொடுத்து உதவினார். இதே போல இதற்கு முன்னரும் தனது 2 பிள்ளைகளின் பெயரில் திரு மணிகண்டன் அவர்கள் ரூபாய் 20,000 கொடுத்தது குறிப்பிடத்தக்க பாராட்டுதலுக்குரிய ஒன்றாகும். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி அக்ஷராவிற்கு ரூபாய் 10,000 பரிசாக கடுக்கலூரைச் சேர்ந்த BBR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தால் கொடுக்கப்பட்டது. மதிப்பிற்குரிய திரு சித்தி விநாயக மூர்த்தி அவர்கள் இப்பள்ளியில் பயிலும் 10 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 1000 வீதம் ரூபாய் 10,000 வழங்கி இம்மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு துணை புரிந்தார் என்பதும் பெருமைக்குரிய ஒன்றாகும். RC மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டுதோறும் RTE உதவித்தொகை, சிறுபான்மையினர் உதவித்தொகை மற்றும் SC/ST உதவித்தொகை போன்ற பல்வேறு கல்வி உதவித்தொகைகள் பதிவு செய்யப்பட்டு
முறையாக மாணவ மாணவிகளுக்கு பெற்றுத்தரப்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் முதன்முறையாக LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. இப்பள்ளியிலிருந்து 120 மாணவ மாணவியரும் 25 ஆசிரியர்களும் 2 நாள் சுற்றுலாவாக பொள்ளாச்சி, பழனி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தனர். இப்பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடத்தப்படுகின்றது. 2022-2023 கல்வியாண்டில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் இப்பள்ளியில் பயிலுகின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் சேர்ந்து ரூபாய் 80,000 புத்தகங்கள் வாங்கி இப்பள்ளியின் நூலகத்திற்கு வழங்கி ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் என்ற பொன்மொழியை தன்மொழியாக்கியுள்ளனர். மரம் வளர்ப்போம், மண்வளம் காப்போம் என்ற கூற்றிற்கு இணங்க மாவட்ட ஆட்சியரின் ஆணைக்கு ஏற்ப இப்பள்ளியின் சார்பாக தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் ஒத்துழைப்புடன் இப்பள்ளி வளாகத்திலேயே 6,000 மரக்கன்றுகள் நேர்த்தியான முறையில் வளர்க்கப்பட்டு மாவட்ட கல்வி அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாணவ மாணவியர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இப்பள்ளியில் 2022-2023 கல்வியாண்டிலிருந்து தற்பொழுது வரை மாணவ மாணவிகளின் உடல்நலன் கருதி தரமான தின்பண்டங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ள கேண்டீன் இம்மாணவர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2022-2023 கல்வியாண்டில் இப்பள்ளியிலிருந்து முதன்முறையாக 12ஆம் வகுப்பு பயின்று முடித்த மாணவர்களின் பிரியாவிடை விழா நடைபெற்றது. அதில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு செய்தனர். அச்சிறப்பினை ஏற்று நன்றி கூறும் விதமாக தாளாளர், முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசினை அளித்து மற்றும் தாங்கள் படித்த பள்ளிக்கு தங்களின் நினைவாக 4 ஒலிபெருக்கிகளை, ஸ்பீக்கர்களை அளித்து தங்களின் மனதை விட்டு நீங்காத நினைவுகளை இவர்கள் பதிவு செய்தனர். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய மேற்கூறிய வகைகளில் புனித நார்பர்ட் சபை அருள் தந்தையரால் நடத்தப்படும் திருவெற்றியூரில் அமைந்த புனித நார்பர்ட் RC மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்வி பணியில் ஒரு புதிய சகாப்தமாக, தொடரும் சகாப்தமாக கல்வி பணியில் சிறந்த முன்னோடிகளின் வழியில் இந்த பகுதியில் பணிகளை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. RC மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் இப்பணிகள் சிகரங்களைக் கண்டு தொடர தோள் கொடுப்போம், துணை நிற்போம், தொண்டுள்ளத்தோடு ஊக்குவிப்போம். வெல்க கல்வி பணி, வாழ்க புனித நார்பர்ட் RC மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.